வணக்கம் நண்பர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை பார்ப்போம். வாருங்கள், வீடியோவுக்குள் போவோம். மத்திய அரசிடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு தமிழகத்திற்கு பல சலுகைகளை பெற்றுத்தந்தார். இலங்கை தமிழர்களின் நல்வாழ்வுக்காக மத்திய அரசிடம் பரிந்து பேசினார். தமிழகத்திற்கு ஆந்திராவில் இருந்து நீர் கிடைக்க என்.டி. ராமராவ் மூலம் தெலுங்கு கங்கை திட்டத்தை கிடைக்கச் செய்த எம்ஜிஆரின் செயல் பெரும் சாதனை ஆகும். கர்நாடக மாநிலத்தில் இருந்து காவிரி நீரையும் பெற்றார். இரு மாநில நீரால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலவை கலைப்பு. சுதந்திரத்திற்கு பின் மேலவை இருந்து வந்தது. தேவையற்றதாய் கருதிய அவர் அதை கலைத்தார். இயற்கை சீற்றங்களான பெருவெள்ளம், தீ போன்றவற்றில் இருந்து மக்களை மீட்கவும் நிவாரணங்களை உடனடியாக வழங்கவும் துரிதப்படுத்தினார். மக்கள் தலைவனின் உடல்நிலை பாதிப்பு. தங்கச் சிலை போல உருவம் கொண்டு மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு 1984 ஆண்டு அக்டோபர் மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடனே அவர் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தங்கள் தலைவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்பதை அறிந்த தமிழக மக்கள் துயரத்தின் உச்சிக்கே சென்றார்கள். ஆஸ்பத்திரி முன்பு லட்சக்கணக்கான மக்கள் கூடினர். இந்து கோவில்களிலும் முஸ்லிம் மசூதிகளிலும் கிறிஸ்துவ சர்ச்சுகளிலும் தங்கள் தானை தலைவரின் உடல் தேறி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து மக்கள் நலம் பேணும் அரசை நடத்த வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கண்ணீர் வழிய மக்கள். தலைவர் நடித்த ஒளி விளக்கு படத்தின் பாடலான இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, ஆண்டவனே உன் பாதங்களை கண்ணீரில் நீராடினேன் என்று தொடங்கும் இந்த பாடல் தமிழகம் மட்டுமின்றி உலகமெங்கும் தமிழ் மக்கள் வாழும் இடங்களில் எல்லாம் ஒலித்தது. தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அறிந்து பிரதமர் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கே வந்தார். உடனே உயர் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் உள்ள டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர் புரூக்ளின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு சிறுநீரக பாதிப்பு, பக்கவாதம், இதய தாக்குதல் போன்ற நோய்கள் பாதிப்பை கொடுத்தன. உலக புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் கானு மற்றும் புகழ்பெற்ற மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். எம்ஜிஆர் அவர்கள் படுத்த படுக்கையாய் இருக்கையில் தேர்தலும் வந்தது. தலைவரால் அரசியல் வாரிசு என்று சொல்லப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை சூறாவளியாய் நிகழ்த்தினார். எம்ஜிஆரின் கட்சி அவ்வளவுதான் என்று நினைத்த எதிராளிகளின் எண்ணங்களை தவிடு பொடியாக்க அனைத்து இந்திய அதிமுகவை மக்கள் அமோகமாய் வெற்றி பெறச் செய்தனர். மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உலக அரசியல்வாதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே என்று சொல்லப்படுகின்றது. மக்கள் நலத்திற்கான திட்டங்களை சரியான முறையில் செயல்படுத்தியதால் வெற்றி சாத்தியமானது. செல்வி ஜெயலலிதா அவர்களின் சூறாவளி வாக்கு சேகரிப்பு பயணமும் அதை உறுதியாக்கியது. மக்களின் பிரார்த்தனையாலும் மருத்துவர்களின் அருமையான சிகிச்சையாலும் 4/2/1985 புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் மறுபிறவி எடுத்து தமிழகம் திரும்பினார். திரும்பி வரவே மாட்டார் என்ற எதிரிகளின் எண்ணங்களை விரட்டி மீண்டும் 10/2/1985 முதல்வராக பதவியேற்று தனது பணிகளை துவங்கினார். மக்கள் திலகம் மறைந்தார்.
மக்களுக்கான திட்டங்களை துரிதமாக செய்யச் சொன்னார். குறிப்பாக அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தியோடு இலங்கை தமிழர்களின் நல்வாழ்வுக்காக இலங்கை பிரதமர் ஜெயவர்தனாவோடு ஒப்பந்தம் போடச் செய்தார். தான் பிறந்த பூமியில் போர் ஓலம் ஒலிப்பதை அவர் விரும்பவில்லை. சிங்கள பேய்கள் தமிழர்களின் இரத்தத்தை உறிஞ்சுவதை அவர் மனம் ஏற்கவில்லை. புரட்சி தலைவர் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு பலவித உதவிகள் செய்தது போர் ஓயும் என்பதற்காகத்தான். ஆனால் போர் தொடர்வது அவரை வேதனையில் ஆழ்த்தியது. பிரதமர் ராஜீவ் காந்தியை பல முறை சந்தித்து இலங்கை பிரச்சனையை பற்றி ஆலோசித்து முடிவுக்கு கொண்டு வர முயன்றார். நேருவின் மீது பற்றும் பாசமும் மரியாதையும் கொண்டவர் எம்ஜிஆர். சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் பிரதமர் நேருவின் உருவச்சிலை திறப்பு விழாவில் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியுடன் கலந்து கொண்டார். அந்த நாள் 21/12/1987. இந்த சிலை திறப்பே தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவர் அண்ணாவின் இதயக்கனி ஏழைகளின் பாதுகாவலன் கலந்து கொண்ட கடைசி பொது நிகழ்ச்சி. ஆம், பொன்மனச் செம்மல் படுக்கைக்கு சென்றார். மறுநாள் கிறிஸ்துமஸ் 24/12/1987. 6 கோடி தமிழர்களை கண்ணீரில் கரையவிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார். ஆனால் அவரின் அளப்பெரிய சேவையினால் என்றும் உலகம் உள்ள அளவும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இருந்து மறையவே மாட்டார். என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். பணக்காரராய் பிறந்தார், ஏழ்மையில் வளர்ந்தார், அரசியலில் சாதனை படைத்து மக்களோடு கலந்து தமிழக முதல்வரானார். மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். மக்களின் மனதில் என்றென்றும் நிலைத்தார். சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மெரினாவில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நினைவு இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்றும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். புரட்சித் தலைவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.